தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். 18ஆம் தேதி சஞ்சய் ராய் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து இன்று அந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு, அதாவது இந்த தீர்ப்புக்கு எடுத்தவுடன் நீதிபதி இது ஒரு அரிதான வழக்கு இல்லை என்று கூறி அவருக்கு தற்போது இந்த ஆயுள் தண்டனையானது அவர் விதித்திருக்கிறார். அதே போல அவர் BNS சட்டப்பிரிவின்படி 64, 66 மற்றும் 103 ஆகிய பிரிவின் கீழ் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் முடிவு செய்து அவருக்கு தற்போது ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டும், இதை அவர்கள் ஒரு அரிதான வழக்காக அவர்கள் கருதவில்லை. அதனால்தான் அவருக்கு இந்த ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் நீதிமன்றமும் தற்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அந்த நீதிமன்றம் இதை தெரிவிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை தனக்கு எந்த அந்த நஷ்டஈடும் தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இருந்தும் அவருக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் அவருக்கு அந்த இழப்பீடை வழங்க வேண்டும் என்பது நீதி, அதனால் அவருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து தற்போது இந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக 18ஆம் தேதி அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் கூறிய போது இதில் நான் மட்டும் சம்பந்தப்படவில்லை, இதில் பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி அவர் நீதிமன்றத்தை அழுததையும் நாம் நினைவில் கூற வேண்டும். பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.